வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 12th ஹிஸ்ட்ரியிலிருந்து அழகு 2 தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வங்காளத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம், அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட இயல்பு என்ன அப்படிங்கிறதையும், பிரிட்டிஷ் இந்திய அரசோட அடக்குமுறை நடவடிக்கைகளை என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க எப்படி அடக்கி ஆண்டாங்க அப்படிங்கிறதையும், 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், வங்காளத்தில் புரட்சிகர தீவிர தேசியவாதம் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க போராட்டங்கள் என்ன இருந்தது அப்படிங்கிறதையும், வாவு சிதம்பரம், வாவே சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி இவங்களோட இந்த சுதேசி இயக்கம், இந்திய தேசிய சுதந்திரத்துக்கான போராட்டம், இதிலெல்லாம் இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 19ஆம் நூற்றாண்டோட கடைசி 10 ஆண்டுகளில் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு மாதிரி வெறுப்பு வர ஆரம்பிச்சது. என்ன அவங்க ரொம்ப மென்மையாக எல்லாமே கேட்குறாங்க, மன்றாடி கேட்குறாங்க, மனு கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் கேட்டால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிளவு வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்களை மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. மனு கொடுக்குறவங்க, கெஞ்சி கேட்குறவங்க, அவங்களோட மிதவாத தேசியவாதிகள் சொன்னாங்க. அது இல்லாமல் தீவிர தேசியவாத போக்கை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்தாங்க. மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் இவங்களோட தலைமையில் தான் இந்த மாதிரி ஒரு போர்க்குணம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. தீவிரமாக போராடணும் அப்படிங்கிற குணத்துக்கான தலைவர்களாக மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் இவங்களோட தலைமையில் இந்த போர்க்குணம் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ இதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்னா, காங்கிரஸ்குள்ளேயே உட்குழுக்கள் வர ஆரம்பித்தது. மிதவாத தேசியவாதிகள் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தாமதமாக இருந்ததுனால மனசோர்வு வந்ததும் ஒரு காரணம். வங்காளத்தை பிரித்ததுக்காக கர்சன் மேலே ஒரு கோபம் வந்ததும் காரணம். இதனால தான் தீவிர தேசியவாதிகள் அதிக அளவில் வர ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக 1905ஆம் ஆண்டு நடந்த வங்க பிரிவினையை சொல்லலாம். ஸோ அந்நிய பொருள்கள் இதுக்காக என்னென்ன வங்க பிரிவினை வந்துச்சு. ஸோ இந்த வங்க பிரிவினை தான் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வினையூக்கியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு என்கரேஜ் பண்ணதே இந்த வங்க பிரிவினை தான். இந்த பிரிவினை திட்டம் அப்படிங்கிறது முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இயக்கத்தோட வளர்ச்சி போக்கில் சுதேசி இயக்கத்திற்கான பல உத்திகள் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சுதேசி பொருள்களை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதிக அளவில் அந்த கோட்பாடு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும், அரசால் நிர்வகிக்கக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கணும், இதெல்லாம் சுதேசி இயக்கத்தோட திட்டங்களாக இருந்துச்சு. அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும், அரசால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டங்களாக இருந்தது. இந்த இயக்கம் தான் காந்தியோட சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய காலகட்டத்தோட ஒரு முக்கியமான கட்டமாக இந்த 1905 to 1911 சொல்லலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்தியாவோட பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகள் வளர்ச்சி அடைந்தது. இதுவும் சுதேசி இயக்கத்தோட ஒரு முக்கியமான சாதனையாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வட்டார மொழி பத்திரிகைகளோட தேசியத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர் இந்த பத்திரிகைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர் இந்த பத்திரிகைகளை இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பெருமளவில் ஆதரவு கிடைச்சாலுமே இது எப்படி நசுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆங்கில அரசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக ஆங்கில அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம்,
தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910 அப்படின்னு சொல்லிட்டு பல அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக வந்து கொண்டு வந்தாங்க. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910 இந்த அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வங்க பிரிவினையை பார்க்கலாம். 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்டார். ஸோ கர்சன் பிரபு வராரு. 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநர் அப்படிங்கிறதும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு நியமிக்கப்படுறாரு. தொடர்ந்து வந்து பஞ்சம், பிளேக் நோய் இதெல்லாம் வந்ததுனால ஆங்கிலேயோட செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப மக்களிடையே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. படித்த இந்திய மக்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை மாற்றுறதுக்கு கர்சன் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணார். ஸோ படித்த மக்கள்கிட்ட வந்து அவன் இணக்கமாக இருக்கிறதுக்கு மாறாக பல அடக்குமுறை நடவடிக்கைகளை செஞ்சாருன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக கல்கத்தா மாநகராட்சி குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காரு. 1899 அவர் வந்து அப்போ தான் வந்து அப்பாயிண்ட் ஆகிறான்னு பார்த்தோம். அதே வருஷத்தில் தான் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாரு. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வைக்கப்பட்டது. 1904 பல்கலைக்கழக சட்டம், கல்கத்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வைக்கப்பட்டது. 1904 இந்திய செய்தி பத்திரிகைகளோட தேசியவாத தன்மையை குறைக்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தமும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து 1904 தான் நடத்தப்பட்டிருக்கு. இறுதியாக வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு 1905 ஒரு ஆணை வந்து போடுறாரு. இந்த பிரிவினை தான் இந்தியா முழுக்க ஒரு எதிர்ப்புக்கு கொண்டு போணுச்சு. இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய கட்டத்தையே தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிர்வாக பிரிவு அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் வங்காள மாகாணம் உண்மையிலேயே வந்து மேலாண்மை செய்ய இயலாத வகையில் வடிவத்தில் பெரியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் இருந்திருக்கு. அதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்திருக்கு. தொடர்ந்து வந்து ஏன் பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள், விவாதங்கள் அப்படிங்கிறது 1860 தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மார்ச் 1890 அந்த பிரிவினைக்கான திட்டத்திற்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். கர்சன் அசாம் போனார். அங்கே இருக்கிற ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கல்கத்தாவுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அசாம் பெங்கால் இருப்பு பாதையை சார்ந்திருக்கிறத ஓரளவு தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுக்கப்புறம் டிசம்பர் 1903 அவரோட இந்தியாவோட பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை கர்சன் வந்து போட்டிருந்தாரு. அதுதான் அதுக்கப்புறம் திருத்தம் செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரிஸ்லி அறிக்கையில் 2 காரணங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று வங்காளத்திற்கு சுமை கம்மியாகணும், இன்னொன்று வந்து அசாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்களை ரிஸ்லி அறிக்கை சொல்லியிருந்தது. எப்படி இருந்தாலுமே இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே வந்து ஆங்கில அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஐரோப்பிய வணிகர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரியும் தான் தீட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் மறைச்சிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்களை சொல்லியிருக்காங்க. வங்காளத்திற்கு சுமை குறைவாக இருக்கும், அசாம் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் வங்காளத்தோட சில பகுதிகளை மாற்றுறது இல்லைன்னா மற்ற ஏனைய பகுதிகளை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் 1903 முதல் 1905 பிரிவினைக்கான முழு திட்டமாக மாறியிருக்கு. வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் சிட்டகாங், டாக்கா, திபேராவில் இருக்கக்கூடிய ராஜஷாகி மலையோட சில பகுதிகள், அஸ்ஸாம் மாகாணம், மால்டா இதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் வந்து வங்காளம் 1905 to 1911 என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வங்காளத்தை வந்து கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. வங்காளம் 1905 to 1911 காலகட்டத்தில் பகுதி வந்து 3,00,000
66,692 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருந்திருக்கு. மக்கள் தொகை 54%. முஸ்லீம்கள் வந்து 9% முஸ்லீம்களோட இது வந்து 16.67% முஸ்லீம்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதே கிழக்கு வங்காளம் அஸ்ஸாமில் பார்க்கும்போது முஸ்லீம்களோட சதவீதம் 58.6% இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து வங்காளம் 16.67% இருந்திருக்கு. அது கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம்னு பார்க்கும்போது 58.6% முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. இங்கே தான் வந்து அதிகமான முஸ்லீம் எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லீம் மக்கள் கிட்ட பிரிவினையை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் கர்சனோட நோக்கம். ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும், அதன் மூலமாக இந்து முஸ்லீம் மக்கள் கிட்ட ஒரு பிரிவினையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கர்சனோட நோக்கமாக இருந்திருக்கு. குடிமை பணியாளர்கள் முன்வைத்த மாற்று திட்டங்களை குறிப்பாக வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிப்பது அப்படிங்கிற ஒரு கருத்தை வேண்டுமென்றே புறம் தள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குடிமை பணியாளர்கள் வந்து மாற்று திட்டங்களை சொல்லியிருக்காங்க. என்ன, வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கருத்தெல்லாம் வேணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. இந்த திட்டம் வங்காள அரசியல்வாதிகளை திரும்ப ஒருங்கிணைச்சிடும் அப்படிங்கிறதுனால கர்சன் இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கலை. கர்சன் பிடிவாதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் தெளிவாக தனித்தனியாக பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லீம் மக்களை வச்சிருக்கணும்னு சொன்னார். புவியியல் அடிப்படையில் பார்க்கும்போது பாகிரதியார் இயற்கையாகவே வங்காளத்தை பிரிக்கிறதா இருந்தது. அவருக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க மாதிரியே கர்சனுக்கும் இது தெரியும். கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகமாக இருந்தாங்க, மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க. மத்திய வங்கத்தில் 2 சமூகத்தினரும் சம அளவில் இருந்துட்டு வந்தாங்க. அப்போ கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. முஸ்லீம் மக்களோட நல்ல ஒரு மதிப்பை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஆங்கில நிர்வாகம் நடந்துக்கிட்டு முஸ்லீம் ஆட்சி உண்மையிலே முஸ்லீம் மக்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஒற்றுமையை இந்த கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 1904 டாக்காவில் கர்சன் முஸ்லீம்களுக்கு ஒரு உறுதியாக சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1904 டாக்காவில் கர்சன் சொல்லியிருக்காரு. வங்க பிரிவினை வங்காள மக்களை மதத்தோட அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள வந்து ஒன்றுபடுத்தினதுனே சொல்லலாம். தொடர்ந்து பார்க்கலாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பரவலான எதிர்ப்புகள் இருந்தது இந்த வங்க பிரிவினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. 1905 ஜூலை 19 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வங்க பிரிவினையை தடுக்கிறதுல நிறைய பேர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து தீவிரவாதிகள் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த் கோஷ், இந்த மாதிரி தலைவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க. இதனால் மிதவாத தேசியவாதிகள் அவங்களோட உத்திகள் குறித்து ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. அதில் ஒன்று தான் ஆங்கில பொருள்களை புறக்கணிக்கிறது. நிறைய விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸோட மிதவாத தேசிய தலைமை இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களோட மரபு சார்ந்த அரசியல் ரீதியான முறைகளை வந்து இவங்க மீறினாங்கன்னே சொல்லலாம். 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் எதிர்ப்பை மக்கள்கிட்டையும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டுச்சு. அதே கூட்டத்தில் ஆங்கில பொருள்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடந்த இன்னொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடத்தப்பட்ட இன்னொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. இருந்தாலுமே சுதேசி இயக்கத்தோட அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது வங்க பிரிவினையை ரத்து செய்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு கட்டுக்களை வைக்கப்பட்டிருந்துன்னு சொல்கிறாங்க. மிதவாத தேசியவாதிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பு தொடங்குறதுக்கு முற்றிலும் எதிராக இருந்தாங்க. வங்க பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியான எதிர்ப்புகளும் வந்துச்சு. குறிப்பாக மாணவர்கள் பெருமளவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க.
பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களோட பங்கேற்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இதனால் அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மானியமும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க. இதற்கான ஒரு எதிர்ப்பாக தான் தேசிய கல்வி நிறுவனங்களை பள்ளிகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டது. ஸோ வங்காளம் முழுக்க நகரத்திலும் கிராமத்திலும் ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு. துர்கா பூஜை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறதுக்கான வேண்டுகோள் விடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. இதை வந்து துக்க தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. 1905 அக்டோபர் 16 துக்க தினமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கில் மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கிட்டு வீதிகளில் ஊர்வலமாக போனாங்க. புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் 1905 to 1911. சென்னையை சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்லியிருக்காரு, சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜி சுப்பிரமணியம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் கோபாலகிருஷ்ண கோகலே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஜி சுப்பிரமணியம் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொல்லியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்மளோட தொழில்களோட முன்னேற்றத்திற்கானது மட்டும் கிடையாது, நம்மளோட தேசிய வாழ்க்கையை சார்ந்த அனைத்து துறைகளோட மேம்பாட்டிற்கும் உடையது அப்படின்னு சொல்லிட்டு கோகலே சொல்லியிருக்காரு. இயக்கத்தோட வளர்ச்சியோட தேசிய இயக்கம் குறித்த பல விளக்கங்கள் சொல்லப்பட்டது. எப்படி இருந்த போதிலும் சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்க்கையில் சுதந்திரமும் கண்ணியமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இல்லாமல் காலனி எதிர்ப்பு போராட்டமாக தான் நடத்தப்பட்டுச்சு. அடுத்தது பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவரோட எழுத்துக்கள் மூலமாக இந்த கருத்துக்களை பிரபலமடைய செஞ்சார். சுய உதவி ஆத்ம சக்தி அப்படிங்கிற ஒரு ஆக்க திட்டத்தினை இவர் சொன்னார். சுய உதவி ஆத்ம சக்தி அப்படிங்கிற ஒரு ஆக்க திட்டத்தினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு கூப்பிடுறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது தாய்மொழியில் தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுய உதவி அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு மேலாக்குன்னு சொல்லக்கூடிய திருவிழாக்களை பயன்படுத்தினார். இதுதான் ஒட்டுமொத்த வங்காளத்தோட தாரக மந்திரமானுச்சு. அதோட விளைவாக தான் எல்லா இடங்களிலுமே ஜவுளி, கைத்தறி துணிகள், சோப்பு, மட்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருள் இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சுதேசி விற்பனை நிலையங்கள் அதிகமானுச்சு. வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற ஒரு கருத்து சுதேசி இயக்கத்திற்கு முன்னாடியே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற ஒரு கருத்து 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் அந்த விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. அப்போவே இந்த கருத்து வந்துருச்சு. சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே இந்த கருத்து 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. விடிவெள்ளி கழகத்தோட முன்னெடுப்பில் அவங்க மூலமாக கல்விக்கான ஒரு தேசிய கழகம் அப்படிங்கிறது 1905 நவம்பர் 5 உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டது. ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரி பள்ளி நிறுவப்பட்டிருக்கு. 1905 கல்விக்கான தேசிய கழகம், 1906 வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி. அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ரொம்ப உணர்ச்சியாக சொல்கிறார். உணர்ச்சிகரமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளில வாங்கன்னு சொன்னது சதீஷ் சந்திரா. இருந்தாலுமே இந்த மாதிரியான முயற்சிகள் வேலை வாய்ப்புக்கு ஒரு கேரண்டி கொடுக்காதனால இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் தனியாக ஆரம்பித்தாலும் அது பெருமளவில் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. சமிதிகள் அடுத்தது சமிதிகள் பெருவாரியான மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு
ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வெற்றிகரமான ஒரு முறைனா அது வந்து சமிதிகள், தொண்டர் படைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சமிதி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மெம்பர்ஸுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுக்கறதுக்கு, நல்ல பழக்கவழக்கங்கள், அறநெறிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு, பஞ்சம் வந்துச்சு இல்லை நோய்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கு, விழா காலங்களில் சுதேசி செய்தியை பரப்புரை செய்கிறதுக்கு, உள்ளூர் அளவில் ஸ்கூலையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குறதுக்கு, இதிலெல்லாம் இந்த சமிதிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட இயல்பான அமைதி வழி போராட்டம் மூலமாக ஆங்கில அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. மக்களை பெருமளவில் ஒன்று திரட்டுறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்கள்கிட்ட அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்களை போய் இந்த சமிதியோ இல்லை இந்த மாதிரி முயற்சிகளோ போய் சேரலைங்கிறாங்க. சமிதிகளோட தொண்டர்களில் பெரும்பாலானவங்க வந்து படித்த மத்தியதர வர்க்கத்திலிருந்தும் இந்து உயர் வர்க்கத்திலிருந்தும் தான் வந்தாங்க. தவிர சுதேசி இயக்கவாதிகள் பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை வந்து பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக அந்நிய பொருள்களை வாங்குறவங்களை சமூக புறக்கணிப்பு செய்கிறது சாதாரணமாக வந்து நடந்துச்சு. வேறு ஏதாவது அந்நிய பொருளை ஒரு ஆள் வாங்கினாங்கன்னா அவங்கள வந்து புறம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த நடவடிக்கைகள் சாதி அமைப்பு மூலமாகவும் மற்றைய தேசியவாத அமைப்பு மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்தது சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு. வங்க பிரிவினை ரத்து செய்யாதற்கான அறிகுறி வந்து 1906 சுதேசி இயக்கம் முக்கியமாக மாற ஆரம்பித்தது. ஸோ திரும்ப ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸாக இருக்குது. நம்ம அடுத்த பேராகிராஃப் போகலாம். தீவிர தேசியவாதம். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லால் பால் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் தான் தீவிர தேசியவாதிகள் சொல்கிறாங்க. மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப் இந்த 3ம் சுதேசி இயக்க காலப்பகுதிகளில் தீவிர தேசியவாதத்தோட ஒரு மைய புள்ளிகளாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர்னால் அவர் வந்து அரவிந்த கோஷ். மிதவாத தேசியவாதிகளும் சரி தீவிரவாத தேசியவாதிகளும் சரி 2 பேருமே ஆங்கிலேய ஆட்சியோட என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்களோட கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க தான். மிதவாத தேசியவாதிகள் பேச்சுவார்த்தை விண்ணப்பம் மூலமாக சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தீவிர தேசியவாதிகள் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண விருப்பம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பிபின் சந்திரபாலோட கருத்துப்படி சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். யாருடைய கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படின்னா பிபின் சந்திரபாலோட கருத்துப்படி சொல்லப்படுது. 1908 தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது சரிய தொடங்குது. அதற்கு முக்கியமான காரணம் 1907 நடந்த சூரத் பிளவு தான். சூரத் பிளவு பார்க்கலாம். 1906 மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக வேலைக்கு வர்றாரு. 1906 மிண்டோ பிரபு வர்றாரு. அப்போ மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. வேற்றுமை வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால பிளவு, அதாவது பிரிகிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு. தாதாபாய் நவ்ரோஜியை தலைவராக எடுத்துக்கிட்டதுனால 1906 கல்கத்தா மாநாட்டில் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் மிதவாத தேசியவாதிகளோட தலைவர். மிதவாத தேசியவாதிகளில் ஒருத்தர், அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. காங்கிரஸோட அடுத்த மாநாடு தீவிர தேசியவாதிகளோட கோட்டைன்னு சொல்லிட்டு கருதப்பட்ட பூனாவில் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. கல்கத்தா மாநாட்டு முடிவால் ரொம்ப வந்து பயம் வந்ததுனால அந்த முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க. மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடக்கிற ஒரு இடத்த சூரத் நகருக்கு மாற்றினாங்க. காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகளோட வேட்பாளரான ராஷ்பிகாரி கோஷ் அப்படிங்கிறவருக்கு பதிலாக தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராயோட பேரை சொன்னாங்க. ராஷ்பிகாரி போஸ் இவர் வந்து மிதவாத தேசியவாதிகள் சைடில் இவரை சொல்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் சைடில் லாலா லஜபதி ராயோட பேரை சொல்கிறாங்க. இயக்கத்தில் பிளவு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக லாலா லஜபதி ராய் வந்து போட்டி போட மறுத்துட்டார்.
1906 கல்கத்தா மாநிலத்தில் நடந்த 4 தீர்மானங்களை ஃபாலோ பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால நிலைமை வந்து ரொம்ப சீரியஸாக மாறுனுச்சு. ஃபெரோஷா மேத்தாவோட குழு இந்த தீர்மானங்களை நிகழ்ச்சி நிரலிலிருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்தெந்த இதெல்லாம் எதெல்லாம்னா சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி, இதுதான் வந்து இது தொடர்பான 4 தீர்மானங்களை தான் அங்கே நிறைவேற்றியிருந்தாங்க. இதை வந்து நிகழ்ச்சி நிரல்லேருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. ஃபெரோஷா மேத்தா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க, ராஷ் பிகாரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இதனால மாநாடு வந்து ஒரு குழப்பத்திலே முடிஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிசம்பர் 1885 காங்கிரஸ் வந்து இப்போ மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் அப்படி சொல்லிட்டு 2 குழுக்களாக பிரிஞ்சுது. 85 உருவான காங்கிரஸ் 1885 உருவான காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு 2 குழுக்களாக பிரிஞ்சிச்சு. சூரத் பிளவுக்கு பின்னாடி உருவான காங்கிரஸ் முன்ன காட்டிலும் ஆங்கிலேயர்கள் கிட்ட அதிக விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்க. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. 1908 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எந்த மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்கன்னா 1908 காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். ஸோ நம்ம வந்து தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் முதலாவது பகுதி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த பகுதியாக புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ 1908 தேசியவாதம் சரிவுற்று புரட்சிகர செயல்பாடுகள் மேலெழுந்தன. தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது 1908 முடிய ஆரம்பிக்குது. இனிமேல் வந்து தீவிரவாதிகள், அந்த மிதவாதிகள், அந்த கான்செப்ட்லாம் கிடையாது, நம்ம புரட்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வர ஆரம்பிச்சது. வன்முறை சாராத நடவடிக்கையிலிருந்து வன்முறையை நோக்கி அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அது காட்டுனுச்சு. வன்முறை பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில ஆட்சிக்கு வெகுஜனங்களின் எதிர்ப்பு என்பதற்கு பதிலாக சமூகத்தின் உயர்மட்டத்தை சார்ந்தோரின் எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தையும் அது உணர்த்தியது. வங்காளத்தில் புரட்சிகர பயங்கரவாதம் அப்படிங்கிறது முன்னாடியே வளர்ந்துருச்சு. முக்கியமானது பாருங்கள், 1870களில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டுச்சு. ஸோ அக்காரான்னு சொல்லக்கூடியது என்னென்னா உடற்பயிற்சி நிலையம். இது எதுக்குன்னா நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவப்பட்டிருக்கு. விவேகானந்தர் சொன்னதுக்கு ஏற்ற அப்படி இந்த அக்காரா அப்படிங்கிற உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டுச்சு. பக்கிங் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் பக்கிம் சந்திர சட்டர்ஜியோடது. அந்த நாவலும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அந்த நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பட்டது. அந்த நாவலோட ஒரு பகுதி தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடம். இதுதான் வந்து சுதேசி இயக்கத்தோட கீதமாக மாறிடுச்சு. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் எந்த நாவலை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கணும். ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலை சேர்ந்தது தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல். சுதேசி இயக்கம் அப்போது தனிநபர் வன்முறை வந்து ரொம்ப நல்லா வளர்கிறதுக்கு 3 காரணிகள் வந்து பங்களிப்பு செஞ்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்நிய அடக்குமுறை. ஆட்சியின் கீழே வெகுவாக பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவே ஏற்றுக்கொண்டனர். ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள், அரசியல் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஏற்றுக்கலை இளைஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது, இளம் வயது மக்களுக்கு தலைமையேற்று அவர்களை ஒரு நீண்ட கால வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்துவதில் தீவிர தேசியவாதிகள் தோல்வியடைந்தது தனிநபர் செயல்பாடுகள் வளர்வதற்கு காரணமாயிற்று.
ஸோ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு தலைமை ஏற்றுக்கல, அவங்கள வந்து ஒரு மக்களோட ஒரு போராட்டத்தில் அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரலை அப்படிங்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை தீவிரவாதிகள் தோல்வி அடைஞ்சதுனால தனிநபர்கள் வன்முறை செய்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சது. இந்த புரட்சிகர செயல்பாடானது இந்திய வீரத்தை மீட்டெடுக்கும் குறியீட்டு முயற்சியின் ஒரு பகுதியாகவும் கருதப்பட்டது. அத்தன்மையை ஆங்கிலேயர்கள் அடிக்கடி எதிர்ப்பதாகவும் இகழ்வதாகவும் புரட்சிகர தேசியவாதிகள் நம்பினாங்க. நம்மள்ட்ட வீரம் இல்லை, நம்மளோட வீரத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட செயல்பாடுகள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ரஷ்யாவில் நடந்தது மாதிரி ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு புரட்சி வந்து இங்கே நடக்கலை. பெரும்பாலும் இந்த புரட்சிகரமான நடவடிக்கைகள் வந்து யாராவது ஒரு கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆங்கில ஆஃபீஸரை வந்து கொலை செய்கிற முயற்சிகளாக மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டதுலேருந்து புரட்சிகர தேசியவாதத்தோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வங்காளத்தில் தான் வந்து ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டதுலேருந்து புரட்சிகர தேசியவாதத்தோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஜதீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷோட சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் இவங்களால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட அனுசீலன் சமிதி ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்குது. அப்போ வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. அனுசீலன் சமிதி அப்படிங்கிறத யார் ஏற்படுத்தினது அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ் இவங்களால் நிறுவப்பட்டது தான் அனுசீலன் சமிதி. எங்கே நிறுவப்பட்டிருக்கு? கல்கத்தாவில் நிறுவப்பட்டிருக்கு. இதை மாதிரியே வந்து டாக்கா அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1906 நிறுவப்பட்டது. அது வந்து புலின் பிஹாரி தாஸ் அப்படிங்கிறவரோட முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1906 உருவாகியிருக்கு. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் புரட்சிகர வார இதழ் யுகாந்தர் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. கல்கத்தா அனுசீலன் சமிதி சீக்கிரமாகவே அவங்களுடைய செயல்பாடுகளை தொடங்கினாங்க. இவங்க நிதி திரட்டுறதுக்காக ஆகஸ்ட் 1906 ரங்பூரில் முதல் சுதேசி கொள்ளையை நடத்தினாங்க. 1906 ரங்பூரில் முதல் சுதேசி கொள்ளையை நடத்தினாங்க இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதி. அதே வருஷம் ஹேம்சந்திர கனுங்கோ இராணுவ பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக பாரிஸ் போயிருக்காரு. அங்கே 1908 நாடு திருமணத்துக்கு அப்புறம் பாரிஸ் போயிட்டு நாடு திருமணத்துக்கு அப்புறம் மணிக் தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதசார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்கூடத்தை நிறுவுறாரு இந்த ஹேம்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் 1908. பல்வேறு உடற்பயிற்சிகளையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இந்து செவ்வியல் நூல்களையும் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் நடந்த புரட்சிகரமான இயக்கங்கள் குறித்த நூல்களையும் படிச்சிருக்காரு. சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக தாக்குனது வந்து டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி. இவரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமும் அந்த இடத்துல தான் தீட்டப்பட்டிருக்கு. கொலை செய்கிற பொறுப்பு இளம் புரட்சிவாதிகளான 18 வயதே நிரம்பிய குதிராம் போஸ், 19 வயதான பிரஃபுல்லா சாக்கி இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. 18 வயசான குதிராம் போஸ், 19 வயதான பிரஃபுல்லா சாக்கி இவங்க கிட்ட கொலை செய்கிறதுக்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 1908 ஏப்ரல் 30 அவங்க தவறுதலாக ஒரு சாரட் வண்டி மேலே குண்டை வீச கிங்ஸ்ஃபோர்டுக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் வந்து அதில் கொல்லப்படுறாங்க. பிரஃபுல்லா சாக்கி அப்படிங்கிறவர் 19 வயதானவர். அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. குதிராம் போஸை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொலை குற்றத்துக்காக தூக்கில் போட்டிருக்காங்க. இது நடந்தது எந்த வருடம்? 1908 ஏப்ரல் 30. குதிராம் போஸ், பிரஃபுல்லா சாக்கி யாரை கொல்ல போனாங்க அப்படின்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரியை கொல்ல போனாங்க. ஆனால் அவங்களால கொல்ல முடியல. தவறுதலாக வேற யாரையோ கொண்டுடுறாங்க. அரவிந்த கோஷ், அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் இவங்களோட மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. சித்தரஞ்சன் தாஸ் இந்த வழக்கில் புரட்சிகரமான தேசியவாதிகளுக்கு வாதாடுறாரு. ஸோ யார் வந்து
அரவிந்த் கோஷ், பரீந்தர் குமார் கோஷ் இந்த 35 நபர்கள் கைது செய்யப்பட்டப்போ இந்த புரட்சிகரமான தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடினவர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, சித்தரஞ்சன் தாஸ். இந்த வழக்கை என்ன சொல்கிறாங்க, அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்கலாம், அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த குமார் சதியில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லாததுனால அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவரை விடுவிக்கிறாங்க. ஆனால் பரீந்தர் கோஷ், உல்லாஸ் கர்கத் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக இது வந்து மாற்றப்பட்டிருக்கு. மற்றவங்கள்லாம் ஆயுட்காலத்திற்கும் நாடு கடத்தப்பட்டாங்க. 1 வருட காலம் நடைபெற்ற அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களுக்கு முன்னர் புரட்சிகர தேசியவாதிகளை ஒரு ஹீரோ மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சது. விசாரணையும் பின் விளைவுகளும். அரவிந்த் குமார் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அவருடைய இடத்த பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கிட்டாரு. 1950 அவர் சாகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். ஒரு ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுப்பது அப்படிங்கிற அரவிந்தரோட கருத்து அப்படிங்கிறது நிறைவேறவே இல்லை. அரசு, அடக்குமுறை, மக்களோட மறுப்பு இந்த 2 காரணங்களும் இணைந்து வங்காளத்தில் புரட்சிகரமான இயக்கம் படிப்படியாக வந்து வீழ்ச்சி அடைய காரணமாக இருந்திருக்கு. இந்த புரட்சிகரமான இயக்கத்தை சேர்ந்தவங்களை பெரும்பாலோர் வந்து பிராமணர், காயஸ்தர், வைசியர் இந்த 3 உயர் வகுப்பை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால புரட்சிகர பயங்கரவாதம் அப்படிங்கிறது சில சமூகம் தொடர்பாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அடுத்து ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை. டிசம்பர் 1908 மிண்டோ மார்லி அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எந்த வருடம் அப்படின்னா 1908. சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகள் வரவேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதிகாரங்கள் எதுவும் மாற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிண்டோ மேற்கொண்ட நடவடிக்கைகள் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதா இருந்துச்சு. அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை சொன்னிச்சு. இந்த முஸ்லீம்களை பிரித்தது. அவங்க சொன்னது என்ன, வகுப்பு வாரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மூலமாக இந்து முஸ்லீம்களை பிரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில அடக்குமுறை சட்டங்களையும் இந்த காலனி அரசு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினுச்சு. 1908 செய்தித்தாள் சட்டம், குற்றம் செய்ய தூண்டுதல். இந்த சட்டம் ஆட்சேபனைக்குரிய வகையிலான செய்திகளை வெளியிடக்கூடிய அச்சகங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்கினுச்சு. செய்திகளை வெளியிடக்கூடிய அச்சகங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு கொடுத்துச்சு. ஏதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க செய்தி போட்டாங்கன்னா அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரம் 1908 செய்தித்தாள் சட்டம் வாயிலாக கொடுக்கப்பட்டது. இதனால் ஆங்கில ஆட்சியை விமர்சிக்கும் எதையும் வெளியிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1910 இந்திய பத்திரிகை சட்டம். இது என்னென்னா பிணை தொகை கட்டணும்னு சொன்னாங்க. யார் கட்டணும், அந்த அச்சகம் வச்சுருக்காங்கள்ல அவங்களோட உரிமையாளர்களும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்களும் 2 பேருமே வந்து பிணை தொகை கட்டணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த தொகையை எடுத்துப்பாங்க, டெபாசிட் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் போட்டினா நான் எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா அந்த தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1910 இந்திய பத்திரிகை சட்டம். அடுத்தது இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் விசாரணை இல்லாமல் முடிவுகளை மேற்கொள்ள அனுமதித்தது. அது மட்டும் இல்லாமல் பொது அமைதிக்கு என்னென்ன அமைப்புகள் வந்து குந்தகம் விளைவிக்குமோ அந்த அமைப்புகளையும் தடை செஞ்சிருக்கு. அடக்குமுறை நடவடிக்கைகள் நிறைய செஞ்சாலுமே இந்திய தேசிய இயக்க கட்சியிலிருந்து புரட்சிகர தேசியவாதிகளோட செயல்பாடுகளோட வசீகரம் மறையவே இல்லை. செயல்பாடுகளோட மையம் வங்காளத்திலிருந்து பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நகர்ந்து போணுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வங்காளம் அப்படிங்கிறது முதன்மையான இடமா இருந்துன்னு பார்த்தோம். அடக்குமுறை நடவடிக்கைலாம் பண்ணாலுமே இடத்த மாற்றினாங்களே தவிர அந்த செயல்பாடுகளை அவங்க நிறுத்திகளை வங்காளத்திலிருந்து பஞ்சாபிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது நகர்ந்து போணுச்சு. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும்பாலான கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது.
திருநெல்வேலியில் நடந்தது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு, கவனிப்பு அதான் சொல்கிறாங்க, எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான திரண்ட கோபத்தை பொது சரடாக கொண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் அனைத்திந்திய பண்புகளையும் பெற்றிருந்தது. அதே சமயம் அது தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் ஆதரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு காங்கிரஸில் மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையே ஆழமான பிரிவு இருந்தது. சுதேசி இயக்கத்தில் அனைத்து இந்த பண்புகளும் இருந்தது, தமிழ் உணர்வு பெருமைகள் இருந்தது, மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இவங்களுக்கு இடையில் வந்து ஒரு பிரிவு இருந்தது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வட்டார மொழி சொற்பொழிவு கலையின் வளர்ச்சி. தொடக்கத்தில் இந்த இயக்கம் பெருமளவில் வங்கப்பிரிவினைக்கு எதிரான எதிர்வினையாக தான் இருந்துச்சு. வங்கப்பிரிவினைக்கு எதிரான கூட்டங்கள் வழக்கமாக நடந்துச்சு. இந்த மாதிரி கூட்டங்களில் தலைவர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் கூடியிருக்கவங்கள்ட்ட வட்டார மொழியில் சொற்பொழிவு இயற்றியிருக்காங்க. ஆங்கிலத்தில் சொற்பொழிவு அப்படிங்கிறது வட்டார மொழியில் சொற்பொழிவு நடத்துறது அப்படிங்கிறது மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியாக சொல்கிறாங்க. முன்னாடிலாம் ஆங்கிலத்தில் தான் சொற்பொழிவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை நம்ம என்ன அங்கே ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அதிலேயே வந்து சொற்பொழிவு ஆற்றணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஆயிற்று. இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெறுகின்ற மற்றொரு இடம் மூர் மார்க்கெட். 2 இடம் சொல்கிறாங்க, ஒன்று வந்து மெரினா பீச், இன்னொன்று வந்து மூர் மார்க்கெட். சுதேசி கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்களாக 2 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். 1905 1907 இந்த காலப்பகுதியை சேர்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டன. இந்த காலகட்டம் 1905 to 1907 இந்த காலகட்டத்தில் என்ன காவல்துறை என்னென்ன அறிவிக்கையில் வெளியிடுறாங்க அப்படின்னா, அந்த மாணவர்களை வந்து ஆபத்தானவங்க, அவங்களோட நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது இடங்களில் ஐரோப்பியர்கள் மாணவர்களால் வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோட வாழ்த்தப்பட்டாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கம் அதிகமாக மாணவர்கள்கிட்ட இருந்துச்சு. 1907 சென்னைக்கு பிபின் சந்திரபால் வராரு. சென்னை கடற்கரையில் ஒரு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரை பார்வையாளர்கள்ட்ட ஒரு டக்குன்னு ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுது. 1907 பிபின் சந்திரபாலோட உரை சென்னையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அவரோட வருகை தமிழகம் முழுக்க ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அடுத்தது வஉசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும். 1906 வ.உ. சிதம்பரம் ஆங்கிலேயர்களோட கடற்பயண முற்றுரிமைக்கு எதிரான சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வெளிப்படுத்தினார். என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் மட்டும் கடற்பயணம் வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானதா என்ன, நம்மளும் ஒரு சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை 1906 வ.உ. சிதம்பரனார் அறிவிக்கிறாரு. 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்கிறாரு. மொத்த முதலீடு 10 லட்சம். அதை வந்து 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்க. ஒரு பங்கு 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவங்க, அந்த நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் அந்த பங்குகளை விற்பனை செய்கிறாங்க. வஉசி SS கலியா, SS லாவோ அப்படிங்கிற 2 நீராவி கப்பல்களை வாங்குகிறாரு. நாட்டோட மற்ற பகுதிகளில் சுதேசி செயல்பாடுனா என்னென்னா மெழுகுவர்த்தி செய்கிறது, வளையல் வாங்குறது, இப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அளவிலான செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் கப்பலே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு எண்ணம் உண்மையில் எல்லாருமே கவர்றதா இருந்துச்சு. வஉசியோட சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களாலையும் பாராட்டப்பட்டிருக்கு. சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி பற்றி லோகமானிய திலகர் அவரோட கேசரி மராட்டா பத்திரிகைகளை எழுதியிருக்காரு. கேசரி மராட்டா பத்திரிகைகளை லோகமானிய திலகர் எழுதியிருக்காரு. அரவிந்த கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியோட பங்கு வந்து விற்பனை ஆவறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அரவிந்த கோஷ் பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமது 2 பேருமே பெரிய பங்குதாரர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட சொல்லியிருக்காங்க. பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமது இவங்க 2 பேருமே முக்கியமான பங்குதாரர்கள்.
தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்தினாங்க. நாளடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிக்கான ஆதரவு அதிகமானப்போ ஐரோப்பிய அதிகாரிகள் ஒரு தலைபட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வோடையும் நடந்துக்கிட்டாங்க. அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். சூரத் மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊர் திரும்பின வஉசி ஒரு அரசியல் அமைப்பை தொடங்குறதுக்கான பணியை செய்கிறதுக்கு திட்டம் போட்டார். ஒரு நல்ல பேச்சாளரை தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் சுப்பிரமணிய சிவாவை பார்க்குறாரு. 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் 2 பேரும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினாங்க. யார்? சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் பேசுகிறாங்க. 1907 தூத்துக்குடி கடற்கரையில் பேசுகிறாங்க. மக்களுக்கு சுதேசி பற்றியும் புறக்கணித்தல் பற்றியும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பொதுக்கூட்டங்களை அரசு உன்னிப்பாக கண்காணிச்சிக்கிட்டாங்க. 1908 கோரல் மில் தொழிலாளர்களோட படு மோசமான வேலை, வாழ்க்கை சூழல் இதெல்லாம் வஉசி, சிவா இவங்களோட கவனத்தை கவர்ந்தது. ரொம்ப மோசமான வேலையாக இருந்தது கோரல் மில் தொழிலாளர்களோட வேலை. அதுக்கப்புறம் இவங்க அந்த தொழிலாளர்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அவங்க அதனால் கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. மார்ச் 1908 இவங்க அந்த பர்டிகுலர் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் இதுவும் ஒன்று. தேசிய செய்தி பத்திரிகைகள் இந்த நூற்பாலை தொழிலாளர்களோட வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரிச்சது. இருந்தாலுமே அந்த ஆலையோட உரிமையாளர்கள் அசைஞ்சு கொடுக்கல. இந்த வேலை நிறுத்தத்தை ஒடுக்கணும்னு நினச்ச அரசு ஆலை நிர்வாகத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. தொழிலாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் தலைவர்கள் தூத்துக்குடி நகர் உள்ள கூட்டங்கள் நடத்துறதுக்கு தடை விதித்தாங்க. அதுக்கப்புறம் ஆலையோட முதலாளிகள் தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. இந்த தொழிலாளர்களோட வெற்றி அப்படிங்கிறது வங்காளத்து தீவிர தேசியவாதிகள்கிட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தினுச்சு. வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் இந்த வெற்றியை வாழ்த்தி சொல்லுது. இந்த வெற்றி என்ன சொன்னாங்கன்னா, கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கினுச்சு. அதுதான் சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷோட வந்தே மாதரத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அரவிந்த கோஷ். அடுத்து சுப்பிரமணிய பாரதி, கவிஞர் மற்றும் தேசியவாதி. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான செய்தி பத்திரிகைகளோட வளர்ச்சி தமிழகத்தில் சுதேசி இயக்கத்துக்கு துணையாக இருந்துச்சு. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை பரப்புரை செய்த தலைவர்களில் முதன்மையானவர் ஜி. சுப்பிரமணியம். அவர் இன்னொரு 5 பேரோடு சேர்ந்து தி ஹிந்துன்னு சொல்லக்கூடிய மற்றும் சுதேசமித்ரன் சொல்லக்கூடிய பத்திரிகையை நிறுவனார். இந்த சுதேசமித்ரன் அப்படிங்கிறது தான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி. சுதேசமித்ரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி. இது 2த்தையும் உருவாக்குனது யார்? ஜி. சுப்பிரமணியம். 1906 பரிசால் காங்கிரஸ் மாநாட்டின் அப்போ ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளை விமர்சித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. சுதேசமித்ரன் தேசியவாதிகளோட செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வஉசி தூத்துக்குடியில் என்னென்ன உரை நிகழ்த்தினாரோ அதை பற்றி விரிவான செய்திகளை இந்த சுதேசமித்ரனில் வெளியிடப்பட்டுச்சு. 1904 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக வேலைக்கு வராரு. 1904 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக வேலைக்கு வராரு. பாரதி சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு மாத இதழோட ஆசிரியராகவும் வேலை பார்க்குறாரு. இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ் தான் பெண்களோட மேம்பாட்டிற்காக அதை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பத்திரிக்கைன்னு சொல்கிறாங்க. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்களோட மேம்பாட்டிற்கான ஒரு பத்திரிக்கை, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் ஆசிரியராக இருந்திருக்காது பாரதி. துணை ஆசிரியராக சுதேசமித்ரன் பத்திரிகையிலையும் ஆசிரியராக சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு மாத இதழிலையும் இருந்திருக்காரு. 2 நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதி மேலே ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரோட சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் 1905 சந்தித்தது முதலாவது.
குருமணி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் குறிப்பிடப்பட்ட அந்த பெண்மணி அவரோட தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளிச்சிருக்காரு. தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளிச்சிருக்காரு. ஓகே, யார்? நிவேதிதா, சகோதரி நிவேதிதா. இவங்க யாருன்னா விவேகானந்தரோட சீடர். ஓகேவா? ஆனால் பாரதியாரோட குருமணின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. 1905 சந்திக்கிறாரு. ஆங்கில ஆட்சியை எப்படி எதிர்க்கிறது, அந்த மாதிரி காங்கிரஸ்குள்ளே நிலவின கருத்து குழப்பம் இன்னொன்று. முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி மிதவாத தேசியவாதிகளை யாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள் ஏளனமாக சொன்னாங்க. இந்த ஆங்கில ஆட்சியை புதிய ஒரு அணுகுமுறையில் தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாரதிக்கு தீவிர தேசியவாதிகளோட வழிமுறைகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. எடுத்துக்காட்டாக காங்கிரஸோட சூரத் மாநாட்டுக்கு அப்புறம் திலகர் மேலே அவர் வச்சுருந்த ஆர்வமும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனிச்சு. திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சிறு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ யாரோட நூலை பாரதி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சிறிய புத்தகம் ஒன்றையும் பாரதி எழுதியிருக்காரு. பாரதி ஆசிரியராக வேலை பார்த்த இந்தியா அப்படிங்கிற வார இதழ் தான் தீவிர தேசியவாதிகளோட குரலாக மாறினுச்சு. வஉசி சுப்பிரமணிய சிவா கைதும் சிறைவாசமும். 6 மாத கால சிறை தண்டனைக்கு அப்புறம் பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்படுறாரு. அந்த நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதை அனுமதிக்கலை. மீறி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் இவங்கெல்லாம் செயல்பட்டாங்க. அதனால் 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்படுறாங்க. 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்படுறாங்க வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர். முக்கியமாக சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுனால உள்ளூர் மக்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க, கடையெடுப்பு பண்ணாங்க. திருநெல்வேலியில் நகர சபை கட்டடமும் காவல் நிலையத்துக்கு தீ வச்சாங்க. ரொம்ப முக்கியமாக சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து நூற்பாலை தொழிலாளர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் ஆலையை விட்டு வெளில வந்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்த கூட்டத்தோடு ஏற்பட்ட சில மோதல்களுக்கு அப்புறமா காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினால 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 1908 ஜூலை 7 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு தேச துரோக குற்றத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டாங்க. யார்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். 1908 ஜூலை 7 அரசுக்கு எதிராக பேசின குற்றத்திற்காக சிவாவுக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனையும், அதுக்கு உடந்தையாக இருந்ததுனால வஉசிக்கு ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகளும் விதிக்கப்பட்டுச்சு. வஉசி அரசை எதிர்த்து பேசின குற்றத்திற்காக திரும்ப இன்னொரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். திருநெல்வேலியில் போராட்டங்களை எந்த அளவுக்கு அரசு கொடூரமாக நோக்குனுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கொடூரமான தண்டனைகளே ஒரு சான்றாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியோட பின்விளைவாக ஆங்கில அரசோட அடக்குமுறை அப்படிங்கிறத ஒரு சில தலைவர்களை கைது செஞ்சதோடு நின்றுல உண்மையில் மக்களையும் தண்டிச்சாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மக்கள்கிட்ட காவல்துறை தண்டனையால் வரியும் வசூலிக்கப்பட்டுச்சு. பேரரசுக்கு எதிரான வஉசி சுப்பிரமணிய சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள். நவம்பர் 4, 1908. சரி, நான் அப்படியே படிக்கிறேன். ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இம்மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளில் இதுவே முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இக்குற்றம் கால் ஊன்றுவதற்கு எந்த மாகாணங்களெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளின் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளாவது தகுதியற்றோருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது.
தண்டனையின் குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டுமல்ல, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்றவரையும் மற்றவருக்கும் அச்சமூட்டுவதாக அமைய வேண்டும். ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டியுள்ளது. கலகங்களை அடக்கும் போது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பாவர் என்பது அவர்களை கைது செய்தலில் உறுதியாகிவிட்டது. இது ஒரு தீர்ப்போட ஒரு பகுதி. என்னென்னா, இந்த மாதிரி மக்கள் தூண்டி விடுறாங்க, அரசுக்கு எதிராக கலகம் பண்ண வைக்கிறாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு தண்டனை பண்ணணும் அப்படின்னா தான் மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுற மக்களும் ஓகே இந்த நிலமை தான் நம்மளுக்கும் வரும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கலகம்லாம் நடக்கும்போது மக்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு காரணமாக அதை தூண்டினவங்க தானே, அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுல எல்லாமே நியாயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஷ் படுகொலை. தூத்துக்குடியில் சுதேசி முயற்சிகள் அடக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன, சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. இது இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருந்துச்சு. திருநெல்வேலி இந்த ஒரு மாதிரி நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டுச்சு. ஆங்கிலேயரோட அடக்குமுறை குறித்து பத்திரிகைகள் தொடர்ந்து பரப்புரை பண்ணாங்க. நிர்வாகத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட கோபத்தை உண்டாக்குறதுல ஒரு பங்கு வகிச்சாங்கன்னே சொல்லலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஜூன் 1911 ராபர்ட் ஆஷ், இவர் யார், திருநெல்வேலி மாவட்டத்தோட ஆட்சியர், மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. 1880 திருவாங்கூர் அரசோட பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அந்த அரசோட ஆட்சியில் இருந்த புனலூரில் வனத்துறையில் காவலராக வேலை பார்த்துருக்காரு. பாரத மாதா அப்படிங்கிற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. ஐரோப்பிய அதிகாரியை கொல்றது மூலமாக தான் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட குறிக்கோளாக இருந்திருக்கு. ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை வாவே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் கொடுக்குறாரு. இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை அளித்தவர் யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணியம். எங்கே கொடுத்துருக்காரு, பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காரு. மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ்டை சுட்டதுக்கு அப்புறம் வாஞ்சிநாதன் அவர் துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கிட்டார். இதனால் என்ன ஆணுச்சு அப்படின்னா, விசாரணை அப்போ ஆஷ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவங்களோட பாண்டிச்சேரி தலைமறைவாக இருக்கக்கூடிய வாவே சுப்பிரமணியனும் நெருக்கமாக இருந்து இணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படிங்கிறத ஆங்கிலேய அரசு நிரூபிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி குழுவினர் குறித்தும் அவங்களோட நடவடிக்கைகள் குறித்தும் காலனி அரசு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மந்த கதிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது. 1916 தன்னாட்சி இயக்கம் வருது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த தேசிய இயக்கத்திற்கு ஒரு உயிர் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி. இந்த பாடம் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.